கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாழ்கிறேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நேசரே. आपके सामने देखा मुझे इसलिए समाप्त हुआ जीवन में फिरा हो. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூசணையில் மனமடைந்து போவதில்லை. நீரத்தின் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூசணையில் மனமடைந்து போவதில்லை. நீரத்தின் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருவரும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருவரும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணையில்லை. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை செஞ்சாரமாக்கி விட்டு, புதியவைகள் தோன்ற செய்தி
கை தூக்க வந்தவர் துறக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டேன் பறிக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர் என்னை காண்கின்றதே வந்தீர் பணதிரம் பரவானதே பாதிகள் எங்கும் இருளானதே பணதிரமாய் பரவானதே பாதிகள் எங்கும் இருளானதே எந்த நடுமுறை கேட்டு நீரூற்ற வந்தவரே எந்த நடுமுறை கேட்டு நீரூற்ற வந்தவரே என்னை காண்கின்றதே புறஜாதி என்னை தேடி வந்தேன் சுதந்திரமாய் என்னை மாற்றிவிட்டேன் புறஜாதி என்னை தேடி வந்தேன் சுதந்திரமாய் என்னை மாற்றிவிட்டேன் வாக்குத்தத்தம் செய்து சொன்னதை நிறைவேற்றினேன் வாக்குத்தத்தம் செய்து சொன்னதை நிறைவேற்றினேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்தேன் இழந்திட்ட யாரையும் திரும்ப தந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்தேன் இழந்திட்ட யாரையும் திரும்ப தந்தேன் எல்லாமே உம்மை துதிப்பேன் எல்லாமே உம்மை துதிப்பேன் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றித் தந்தீர் எல்லாமே உம்மை துதிப்பேன் எல்லாமே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் அதுக்கப்படல கைவிடல உம்மை நம்பி வந்தேன் அதுக்கப்படல உந்தைய என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் எல்லாமே உம்மை துதிப்பேன் எல்லாமே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல உந்தை என்னை கைவிடல நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருபகால கிருப தந்த உம்மை துதிப்பேன் கிருபகால கிருப தந்த உம்மை துதிப்பேன் பலவதாங்கி ஜெயித்தவர்
என்ன அதிபதியா மாற்றி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாற்றி விட்டீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருபை தந்தா உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருபை தந்தா உம்மை துதிப்பேன். புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனதுடன் சொல்கிறோம். Hallelujah. 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 கர்த்தர் கண்ணீரெல்லாம் கழிப்ப மாற்றினார். प्रभु आंसू को खुशी में बदल दिया। Hallelujah. வனாந்தரத்துல நான் எப்படி வாழ போறோம்னு நினைச்சேன், அங்க கூட தாகத்தை தீர்த்தாரே. जीने वाला हूँ सोचा था, उधर प्रभु ने प्यार புறஜாதியை தேடி வந்து मुझे अन्य जाति मुझे ढूंढ வாக்குத்தத்தத்தை கொடுத்து मुझे बाछा दिया, அடிமை என்ன அதிபதியா मुझे மாற்றினீங்க. गुलाम मुझे अधिपति बनाया। உம்முடைய அதிகாரத்தின் வஸ்திரத்தை தந்தீங்களே, आपके अधिकार का वस्त्र मुझे पहना, ராஜ்ய வஸ்திரம் தந்தீங்களே, राजा का वस्त्र, அதிகாரத்தின் வஸ்திரம் தந்தீங்களே, अधिकार का ஜொலிக்க வைத்தீங்களே. मुझे உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பேன். कृपा के ऊपर कृपा, தகுதி இல்லாத எனக்கு பாராட்டப்படுகிற ஈவு இறக்கம் தான் கிருபை. ना योग्य किसी को அப்படி ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி सिर झुका के தகப்பனே எங்களோட இங்க பேச முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். पिताजी आप हमसे बात करने के பரிசுத்த ஆவியானவரே நீங்க இங்க பக்கத்துல நிற்பதுக்கா நன்றி ஆண்டவரே. पवित्र आत्मा जी हमारे बाजू में है, इसको धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை ஆமென் சொல்றீங்க? कितने आमीन बोलेंगे. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னோட பேசணும், प्रभु हमसे बात करना है. இயேசு ராஜா என்னோட பேசணும், यीशु राजा हमारे से बात என் करना है. தகப்பன் என்னோட பேசணும், मेरा पिताजी मेरे से बात करना है. கிருபை இரக்கம் நிறைந்தவர் என்னோட பேசணும், कृपा अनुग्रह दिया हुआ परमेश्वर से ஆசீர்வதிக்கிற என்னோட பேசணும். आशीष करने वाला प्रभु हमसे बात करना है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய கிருபை இறுதி வரை மூடுவதாக. प्रभु का अनुग्रह आखिरी तक समय तक हमारे साथ रखने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவியானவரே எங்களோட இடைப்படுங்க டேடி. आत्मा जी हमसे बात कीजिए. தேங்க் யூ மாஸ்டர். थैंक यू मास्टर. ஒவ்வொரு இதயம் கொழுந்து எரியட்டும், हर एक का हृदय जल நன்றியினால் நிரம்பி இருக்கட்டும். धन्य हृदय प्रभु ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க டேடி. आशीष करो प्रभु. ஒவ்வொரு கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க, हर एक आपका ஒவ்வொருடைய தேவையை சந்திங்க. हर एक जरूरत को पूरा कीजिए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे से पिता. ஹல்லேலூயா. हालेलुया. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको बधाई देते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவர் வலது கையை பிடித்து हर एक अपना देना हाथ को पकड़े. प्रेज द लॉर्ड. प्रभु आपका आशीष करेगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்ல நிலை நிற்கிறோம். उसके अनुग्रह से हम खड़ा है। ஆமென். हालेलुया। அதிசயமான தேவனுடைய கிருபையில தான் நிற்கிறோம். उसके अद्भुत काम, उसके अनुग्रह से हम खड़ा है। ஆமென் बोलेंगे. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நன்றி ஆண்டவரே. धन्यवाद। எடுத்து வாசிப்போம். निकले वचन पढ़ेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 9 அதிகாரம் 9वां अध्याय 15 வசனம் 15 वचन। கடைசி வசனம். दूसरा कोरिन्थियों 9वां अध्याय 15 वचन। தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன போறீங்க? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக பிரைஸ் தி லார்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिया हुआ अनुग्रह, उसके लिए धन्यवाद। ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற ஈவை தந்தார். यीशु मसीह का दान हमको दिया है। ஆமென் சொல்லுங்க. हमें ஹல்லேலூயா. हालेलुया। தேவனாகிய கர்த்தர், परमेश्वर यीशु मसीह, தேவனாகிய கர்த்தர் परमेश्वर प्रभु எந்த ஈவை நமக்கு தந்தார்? कौन से दान को दिया? இயேசு கிறிஸ்து என்கிற ஈவை தந்தார். यीशु मसीह नाम के दान को दिया। आमीन बोलेंगे. हालेलुया। हालेलुया. हालेलुया। अब आप पीछे तक आ रही है. कौन सा दान दिया हमें? எந்த ஈவை தந்தார்? हालेलुया. हालेलुया। இயேசு கிறிஸ்து என்கிற ஈவை நமக்கு தந்தார். यीशु मसीह नाम का दान दिया है। हालेलुया. हालेलुया। யோவான் 3:16 அவருடைய வார்த்தை சொல்கிறது, यूहन्ना 3:16 कहता है, தேவன் தம்முடைய குமாரனை, परमेश्वर अपने पुत्र को, ஒரே பேரான குமாரனை इकलौता पुत्र को நமக்காக தந்தார். अपने लिए दिया है। அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். इतना बड़ा प्रेम किया है। हालेलुया. हालेलुया। வசனத்தை வாசிப்போம். वचन पढ़ेंगे निकाल के। தேவன் यूहन्ना தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ परमेश्वर अपने इकलौता पुत्र को जो विश्वास करता है அவன் கெட்டு போகாமல் वो नाश नहीं बल्कि நித்திய ஜீவனை அடையும்படிக்கு अनंत काल के जीवन पाने के அவரை लिए தந்தருளி उसने दिया हुआ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். इतना बड़ा प्रेम किया। எவ்வளவு அன்பு கூர்ந்தார்? कितना बड़ा प्रेम किया? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். इतना बड़ा प्रेम किया। 17 சொல்கிறது, तीसरा अध्याय 17 वचन कहता है, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி दुनिया को दृढ़ पाने के लिए, आगे बढ़ने के लिए
தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் परमेश्वर अपने पुत्र को दुनिया में न भेजने के लिए, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக उसके द्वारा दुनिया उद्धार पाने के लिए அவரே அனுப்பினார். वही खुद भेजा गया, அவரை அனுப்பினார். उसको भेजा गया। இந்த ஈவை इस धान को பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर நமக்கு தந்தார். हमको दिया है। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவர் நன்றி செலுத்த நம்ம இந்த நாள்ல வந்திருக்கிறோம். वही परमेश्वर को धन्यवाद करने के लिए यहाँ पर आए हैं। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन बोल रहे हैं? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்விலே இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மையான காரியங்களை कितने செய்தார்? लोग बोल सकते हैं साल में पूरे परमेश्वर ने मुझे भलाई का काम ही किया है? ஹalleluya. हालेलुया। எத்தனை லாக்டவுனாலும் சரி, कितना भी बड़ा लॉकडाउन होने दो, கொரோனாவும் சரி, कोरोना होने दो, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கண்மணி போல் காத்தார். परमेश्वर आंखों को पुतली के समान संभाला। ஹalleluya. हालेलुया। அதனால நம்ம சொல்லலாம், इसलिए हम बोल सकते हैं, ए कोरोना, हे कोरोना, बोलो ए कोरोना, हे कोरोना, हो गया पुराना, हो गया पुराना, पास भी मत आना, बात भी मत आना। दो धोना. हालेलुया. बोलो ए कोरोना. आमीन। हालेलुया. हालेलुया। தாவீது வாழ்க்கையில दाऊद के जीवन में எவ்வளவு இடர்கள், कई सारे रुकावट है, எவ்வளவோ துயரங்கள், कई सारे समस्या, எவ்வளவோ துக்கங்கள் कई सारे दुख। நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல அப்படிதான் இருந்துச்சு. हमारे जीवन में इस साल में ऐसा ही था। பிசினஸ் பந்த் ஆயிட்டு, बिजनेस भी बंद हो गया, வேலையில பாதி சம்பளம்ட்டாங்க. पगार में आधा हो गया। ஹalleluya. Hallelujah. நிறைய பேர் வேலை போயிட்டு कई सारे का काम चले गया, आंसू, கவலை, चिंता। இந்த வருஷத்தை எப்படி நடத்துறது? इस साल कैसे चला सकता है? ஹalleluya. Hallelujah. மலை போல இருந்துச்சு. पर्वत के समान पहाड़ था, ஆனால் ஆண்டவராய் இயேசு तो भी परमेश्वर यीशु நான் मसीह, உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। ஆமென். हालेलुया। நான் உன்னோடு தான் இருக்கிறேன். मैं तेरे संग हूँ, உலகத்தின் முடிவு பிறந்து இருக்கிறேன். दुनिया के अंत तक मैं तेरे நான் संग உன்னை விட்டு हूँ। விலகுவதும் இல்லை, मैं तुझे कभी न छोड़ूंगा, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. कभी न छोड़ूंगा, कभी त्यागूंगा। ஹalleluya. Hallelujah. வார்த்தைகளை எத்தனை பேர் ஆமோதித்திருக்கீங்க? इस वचन को कितने लोग स्वीकार किया எத்தனை है? பேர் இதை நம்பி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்க? कितने लोग धन्यवाद करके स्वीकार किया? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வறுமையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். क्लेश में, चिंता में रहते समय परमेश्वर की स्तुति करते समय परमेश्वर की महिमा होगा। ஹalleluya. हालेलुया। நம்மகிட்ட பணம் இருக்கும்போது கர்த்தரை துதிப்பது நல்லதுதான். हमारे पास पैसा रहते समय परमेश्वर की स्तुति करना अच्छा है, ஆனா तो भी நம்மகிட்ட இல்லாத போது அவரை துதித்து உயர்த்தும் போது இல்லாதவைகளை இருக்கிறவர்களா நம்ம மாற்றி தருவார். हमारे पास नहीं रहते समय भी परमेश्वर स्तुति करेगा तो भरपूरी से परमेश्वर भर के देगा। ஆமென் बोलेंगे. आमेन। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவர் அவ்வளவு நல்ல ஆண்டவர். हमारा परमेश्वर इतना बड़ा परमेश्वर। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவரை தாவீது ஒருபோதும் மறக்கல. इसलिए दाऊद राजा परमेश्वर कभी भूला नहीं था। தாவீது சொல்றாரு, दाऊद राजा कह रहा है, நான் இளைஞனா இருந்து मैं जवान था, முதிர் வயதுள்ளவன் நானே. बुजुर्ग हो गया हूँ। ஹalleluya. हालेलुया। நீதிமான் அப்பதை திறந்து பார்க்க நாம் காணவில்லை. धर्मी को रोटी को खोजा तो कभी पाया नहीं। ஹalleluya. हालेलुया। இன்னொன்னு சொல்றாரு, ஆண்டவரே प्रभु जी, நான் முதிர் வயதாகும் போது, मैं बुजुर्ग होने से होते समय, பலன் குன்றும் போது मेरा बल कमजोरी होते समय கைவிடாதிருப்பீராக. मुझे तुम कभी त्यागेगा नहीं। आमीन सुनिएगा। हालेलुया। 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 हमें मुझे कभी त्यागो मत। आमीन. हालेलुया। हालेलुया। हर एक छोटे बच्चे से लेकर बड़े होते हैं, ಸಿರಿಯವರು ಮೊದಲು ಪರಿಯವರು ಎಲ್ಲರೂ ಪರಿಯೋಣ बड़े होते हैं. ಪರಿಯೋಣ ಅನ್ನಬಹುದು। हालेलुया. हालेलुया। बड़े होते हैं, शादियां होती है, सब कुछ होता है, बच्चा हो जाता है, अब बड़े होकर बूढ़ा भी हो जाता है. ಬರಿಸಾಣವರು ಇಪ್ಪು ನಾವು ಶರೀರ ಹುವೆ ಬಂದು சொல்றோம். நாம் சிறு வயதாக நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கிறோம், हम छोटे बच्चे थे, வளர்கிறோம், बढ़ते हैं, பெரியவர்கள் ஆகிறோம். बड़े होते हैं, அது என்ன நடக்குது? विवाह हो रहा है, நம்ம பிள்ளைகளை பெருசாயிருது. हमारे बच्चे भी बड़ा हो जाता है। பாருங்க, இது உலக நம்ம பிள்ளைகளை பெருசா இருக்கு. अब यहाँ पर देखा हमारे बच्चे भी बड़ा हो रहा है। பிள்ளை பெருசான என்ன ஆயிருது? बच्चे बड़ा होने के बाद क्या होता है? நம்ம வயதினாகிறோம், என்ன இது கிழவனாகிறோம், हम बुजुर्ग हो जाता है, புதுசு बुजुर्ग हो जाता है। हालेलुया। हालेलुया। வயசாயிருது, बुजुर्ग हो जाता है, பலன் குன்ற ஆரம்பிக்குது. बल कमजोर हो जाता है। தாவூதுக்கு இந்த அனுபவம் வரும்போது जो जैसे दाऊद का अनुभव था वैसा हमका अनुभव आते समय அவர் சொல்றாரு, दाऊद राजा कह रहा था, ஆண்டவரே பலன் குன்றும் போது परमेश्वर आपके मेरे बल कमजोर होते समय இன்னொரு கூட இருக்கு. आपकी हाथ मुझे कभी नहीं छोड़ेगा। आमीन। कितने लोग आमीन बोल रहे हो? हालेलुया। हालेलुया। हालेलुया. हालेलुया। தாவீது கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோது மறக்கல. दाऊद राजा को परमेश्वर ने किया वो भलाई कभी भूला नहीं था वो। हालेलुया. हालेलुया। ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், भेड़ चरवाया था, என்னை ராஜாவாக்கினே. मुझे राजा बनाया। हालेलुया. हालेलुया। அவன் சொல்லுவாங்க, आमीन बोलेंगे। வேதத்துல சொல்லுகிறோம், वचन में कहता है, மத்திய முதல் அதிகாரத்துல मत्ती पहला अध्याय में, ஈசாய் ईसाई தாவூது ராஜாவை பெற்றான். दाऊद राजा को जन्माया। ஆமென் बोलेंगे. आमीन बोलेंगे। ஈசாய் யார் பெற்றான்? ईसाई किसको जन्माया? தாவூதை பெற்றான். இடத்துல दाऊद राजा को जन्माया नहीं, दावीद राजा है।
दाऊद राजा தாவீதை பெற்றான்னு எழுதல, दाऊद को जन्माया नगर के बोल लिखा दाऊद नहीं, राजा बेटा। दाऊद राजा को ஏன் जन्माया। குறிப்பாக ராஜான்னு சொல்லிருக்குது? क्यों स्पष्ट रूप से राजा करके कह रहा है? முன்குறிக்கப்பட்ட ராஜா। पहले वे चुना हुआ राजा था। हालेलुया। हालेलुया। எல்லாரும் அவனுக்கு இவரை பெற்ற அவனை பெற்றான்னு இருக்கு। सब यहाँ पे लिखते हैं वो उसको जन्मा इसको जन्मा लिखा गया है। ஆனால் ஈசாய் लेकिन ईसा தாவீது ராஜாவை பெற்றான்। दाऊद राजा को जन्माया। हालेलुया। हालेलुया। ஆமென் சொல்லுங்க। आमीन बोलेंगे। ராஜா राजा தாவீது முன்குறிக்கப்பட்டார், दाऊद पहले चुना गया था, நம்மளும் முன்குறிக்கப்பட்டோம்। हम भी पहले चुना गए। எவர்கள் முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார், परमेश्वर जिसको चुना उसको बुलाया है, அழைத்தவர் நீதிமான்களாக இருக்கிறார், बुलाया हुआ धर्मी बनाया है, நீதிமான மகிமையாக இருக்கிறார்। धर्मियों को महिमा में प्रवेश हालेलुया। कराया। हालेलुया। அருமையான ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்। वही अच्छा परमेश्वर को हम धन्यवाद करने का है। ஆமென் சொல்றீங்க। कितने लोग आमीन बोल रहे हो? எவ்வளவு இடர்கள் வந்தாலும், कई सारे समस्या आते समय, எந்த சூழ்நிலை வந்தாலும், कौन सी भी परिस्थिति आते समय, தாவீது ராஜாவை பார்த்தான், दाऊद ने राजा को देखा, மகிமையின் ராஜாவை பார்த்தான், महिमा का राजा को देखा, எல்லாருக்கும் ஆண்டவரை பார்த்தான்। सभी परमेश्वर को देखा। நம்முடைய கண்கள் யாரை பார்க்கிறது? हमारे यहाँ किसको देख रहा है? எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதை நோக்கி பார்க்கிறதா? जो उत्तर आने वाले सहायता वाले पर्वत को देख रहा है क्या? அல்லது உலகத்தை பார்க்குதா? क्या दुनिया को देख रहा है क्या? தாவீது உலகத்தை பார்க்கல। दाऊद राजा जगत को नहीं देखा। ஹalleluya। हालेलुया। தாவீது உலகத்தை பார்க்கல, दाऊद जगत को नहीं देखा, ஆண்டவரை பார்த்தான்। परमेश्वर को देखा। உலகத்தை சிருஷ்டித்தவரை பார்த்தான், जगत को सृष्टि किया हुआ परमेश्वर को देखा, ராஜாவாக்கப்பட்டான்। राजा बना गया। ஹalleluya। हालेलुया। நம்ம பாவத்துல இருந்தோம்। हम पापी में थे। ஹalleluya। हालेलुया। இயேசு ராஜா வந்தா मेरे यीशु मसीह आया, என்ன உயர்த்தினார், मुझे जिलाया, பாவங்கள் எல்லாம் கழுவினார்। पापों को सब धो लिया। ஹalleluya। हालेलुया। ரட்சிப்பை தந்தார்। उद्धार को दिया। அது மட்டும் இல்ல, केवल उतना ही என்னை नहीं, ராஜாவாக்கினார், मुझे राजा बनाया, என்னை ஆசாரியனாக்கினார்। मुझे याजक बनाया। என்ன ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन बोल रहे हो? நீங்க ராஜான்னு கேளுங்க। आप राजा है? पूछो बगल वालों में, ராஜாவா? बगल में पूछे आप राजा है क्या? हम राजे हैं। ஆசாரியனாக்கினார்। मैं याजक, आप याजक है। ஹalleluya। ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பு மாத்திரம் விடுக்கல, ராஜாவா ஆக்கியிருக்கிறார்। महान राजा है, वो महान राजा, सर्वशक्तिमान परमेश्वर, हमें प्रिय राजा है। प्रिय राजा, आगे उलगते का वाला राजा, वो महान राजा है, सारा सृष्टि का राजा है। उसका बेटा कैसा रहेगा, बेटे कैसे रहेगा, और पिल्ले के लपीर को राजा है, वो राजा है, तो मैं भी राजा। बोला जो राजा राजा ये तू राजा नहीं है, तू जा। परमेश्वर भला है, दावीद நினைச்சு பார்க்கிறார், सब कुछ भलाई को दाऊद राजा गिन के सोच रहा है। என்ன சொன்னார் தெரியுமா, क्या कहा मालूम है? அப்படியே மூடி आंखों को ऐसे बंद करके அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து, उसने किया वो उपकार को याद करके, அப்படி ஒவ்வொன்றா நினைத்து, ऐसे एक एक करके सोच कर, அப்படி முழங்கால் படிட்டு, ऐसे घुटना टेक कर, என் ஆத்மாவே ये मेरे मन यहोवा को धन्य है, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, तो जो कुछ मुझ में है उसके पवित्र नाम की धन्य என் है, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ये मेरे मन यहोवा को धन्य है। அவர் செய்த उसने किया वो उपकार, சகல உபகாரங்களை மறவாதே। सारे उपकार को कभी ना भूलना। அல்லேலூயா। हालेलुया। தாவீது எப்படி தன்னுடைய ஆத்மாவோட பேசினாரோ, दाऊद राजा जैसा अपने प्राणों से बात किया, அதே போல நாமும் वैसे हम भी நம்முடைய ஆத்மாவோட பேச பழகிடணும்। हमारे प्राणों से बात करना हम सीखना चाहिए। அல்லேலூயா। हालेलुया। நீங்க தனியா இருக்கிற நேரம் வரலாம், हम अकेलेपन रहते समय, வீட்டுல நீங்க தனியா இருக்கலாம், घर में हम अकेले में रहते அந்த समय, நேரத்துல लेकिन उस समय में வீட்டுல எல்லாரும் இருக்கலாம், या कोई सब कोई रह सकता है, ஆனா அவர் தனியா ரூம்ல போய் लेकिन अकेले में रूम में जाके தாவீது செய்த நன்மைகளை நினைக்க। परमेश्वर आपने किया हुआ भलाई उनके लिए। அல்லேலூயா। हालेलुया। பிரைஸ் தி லார்ட்। ஆமென் சொல்லுமா, हमें அப்பா நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன், पिता आपने किया हुआ भलाई को मैं याद कर रहा நல்ல हूँ। சுகம் பலன் ஆரோக்கியம் தந்தி, अच्छे से सुख तंदुरुस्ती बल दिया है, ஜீவன் தந்தி, जीवन दिया है, பலன் தந்தி, बल दिया है, ஆரோக்கியம் தந்தி, तंदुरुस्ती दिया है, எல்லாவற்றையும் தந்தி, सब कुछ दिया है। உமக்கு நன்றி। आपको धन्यवाद। அல்லேலூயா। பாடல் படித்த புது வாழ்வு தந்தவரே, अच्छे से गीत गाया, नया புது जीवन दिया, துவக்கம் தந்தவரே நன்றி। धन्यवाद। அல்லேலூயா। பிள்ளைகளை வருடம் முழுவதும் கண்மணி போல் காத்தீர், बच्चों को आंखों को पुतली के समान संभाला, பிள்ளைகளை எங்களை கண்மணி போல் காத்தீர், आपको बच्चे को हमको पुतली के समान संभाला। நன்றி ஆண்டவரே। धन्यवाद। எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? कितने लोग धन्यवाद कह रहे हालेलुया। हैं? हालेलुया। தேவன் அருளிய परमेश्वर ने दिया हुआ சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம்। कभी ना बोल सकता इस दान को धन्यवाद। அல்லேலூயா। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। தாவீது கர்த்தர் மறக்கல, दाऊद राजा परमेश्वर को बुला नहीं, கர்த்தர் தாவீதை மறக்கல। परमेश्वर भी दाऊद राजा को बुला नहीं। என்ன சொன்னா தெரியுமா, क्या बोला मालूम है? தாவீதின் கர்த்தர், दाऊद का परमेश्वर, தாவீதின் தேவன்। दाऊद का प्रभु। அல்லேலூயா। हालेलुया। நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், अभी हम कितने लोग बोल सकते அவர் हैं என்னுடைய वो தேவன், मेरा परमेश्वर है, உங்களுடைய தேவன், आपका परमेश्वर है, இதுல ஒவ்வொருக்கும் அவர்தான் தேவன்। जगत में हर एक व्यक्ति को उसकी वही परमेश्वर है, हालेलुया। यीशु ही परमेश्वर है। அவன் சொல்லுவா, हमें बोलेंगे ஆண்டவர் நன்றி செலுத்த उतना வந்திருக்கிறார்। अच्छा परमेश्वर को धन्यवाद करने का है। हालेलुया। हालेलुया। அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 14-15. 14-15। इसलिए மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. इसलिए यदि तुम मनुष्य के अपराध क्षमा करोगे तो तुम्हारा स्वर्गीय पिता भी तुम्हें क्षमा करेगा।
और यदि तुम मनुष्य के अपराध क्षमा न करोगे तो तुम्हारा पिता भी तुम्हारे अपराध को क्षमा न करेगा। அதனால இந்த வருஷத்துல யார் மேலாவது கசப்பு கோபம் இருந்தா इसलिए इस साल में किसी के बारे में कड़वापन रहेगा तो, गुस्सा रहेगा तो அது எல்லாத்தையும் वो सब कुछ மறந்துடுவோம். क्षमा करके भूल जाएंगे। ஆமென் बोलेंगे हालेलुया, ஹalleluya. हालेलुया। மனதுல கோபம் இல்லாதபடி दिल में से गुस्सा न रहते हुए எல்லாத்தையும் மறப்போம். सभी कुछ कार्य भूलेंगे। எத்தனை ஆமென் சொல்றீங்க? कितना आमीन बोल रहे हो? ஹalleluya. हालेलुया। மறப்போம், மன்னிப்போம். भूलेंगे, क्षमा करेंगे। வேதம் சொல்லுகிறது वचन कहता है மனுஷர தப்பிதங்கள் मनुष्यों का जो अपराध நம்ம குறித்து பொல்லாத சொல்லிருக்கலாம். हमारे बारे में बोला गया रहेंगे, ஆனா நம்ம சில வார்த்தைகளை விட்டுருக்கலாம். लेकिन हम भी कुछ शब्द को इस्तेमाल हाँ, करेंगे। लेकिन परमेश्वर का वचन क्या कह रहा है? மன்னியுங்கள். क्षमा करो। இத்த என்ன சொன்னாரு? यीशु क्या कह रहा है? பிதாவே पिताजी இவர்களை इनको மன்னியும். क्षमा कीजिए। காலில் ஆணி அடிக்கும் அவர் சொல்றாரு. हाथों में किला से मारते समय बोल रहा है परमेश्वर, ஏ பிதா इन्हें क्षमा करो. पितावे इवरिल मन्नियो। जानते नहीं क्या कर रहे हैं. इवरिल सेगरारियामल सेगरार। हालेलुया. हालेलुया। ऐसे ही हमारे खिलाफ भी बहुत लोग, हमारे रिश्तेदार भी कुछ अगर बातें अगर बुरा कहा या हमें गाली दिया, कुछ मन दुखने का जैसा बात कही तो हमको भी मन दुखता है. हालेलुया. क्षमा करने को नहीं होता है, लेकिन प्रभु बोलता है क्षमा करो. हालेलुया। उस क्षमा करके ये बोझ उठा के प्रभु के पैर में डाल देने का. हालेलुया. हालेलुया। மன்னிக்க முடியாத சுபாவத்தை, மன்னிக்க முடியாத எண்ணத்தை அப்படியே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் மன்னிப்போம். सारे मन के सब दूर होना चाहिए। ஆமென். हालेलुया। हालेलुया. हालेलुया। ஆமென் சொல்லுமா. ஆமென். கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। वो நம்ம புது வருஷத்துல तब नया साल में ஆண்டவருடைய கிருபையில, परमेश्वर का अनुग्रह से, அன்புல, उसकी प्रेम में, இரக்கத்துல उसकी दया में அப்படியே பிரவேசிப்போம். ऐसे ही प्रवेश करेंगे। 4 நாள் 4 दिन बाकी है। हालेलुया. हालेलुया। அதுக்கு நம்ம அத்தனை உப்புரவாயிருவோம். उसके पहले परमेश्वर को अपन सौंप देंगे। ஆமென் बोलेंगे. हालेलुया। में अपन एक हो जाएंगे. एक हो जाएंगे। ஆமென் बोलेंगे. हालेलुया। பிரபு ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் மன்னிப்பார். परमेश्वर यीशु सब कुछ क्षमा करेगा, புது கிருபையினால் நிரப்புவார். नया अनुग्रह से भरेगा। हालेलुया. हालेलुया। பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது देखिए इजराइल के लोग आते समय ரொம்ப தாகம், बहुत सारा प्यास था, ரொம்ப தாகம். बहुत सारा प्यास ஒரு था। இடத்துக்கு போறாங்க. एक जगह पे जा रहा है। हालेलुया. हालेलुया। தண்ணியின் உளுந்து நல்லா குடிக்க ஆரம்பிச்சாங்க. पानी करके देख कर उन लोग ऐसे पीने लग रहा है, கொஞ்சம் துப்பிடும். पीकर ऐसे थूक दिए। ஐயோ என்னாச்சு? கசப்பு. इतना कड़वा पानी। हालेलुया. हालेलुया। हालेलुया. கசப்பு. इतना कड़वा पानी है। வாழ்க்கை எத்தனை பேருக்கு கசப்பு இருக்கு? आपके जीवन कितने एक बार कड़वापन रहता है। உங்கள் வாழ்க்கையில மதுரை என்கிற வரப்போகுது. आपके जीवन में मधुर नाम का चीज आने वाला है। வாழ்க்கையில கசப்பு வரும். दुनिया में जीवन में कड़वापन आएगा। மோசே கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்ன செய்ய? मूसा को बुला रहा, परमेश्वर में क्या करूं? மோசே ஆண்டவர் மரத்தை காமிக்கிறார். मूसा को परमेश्वर उस झाड़ को दिखा रहा அதை है, எடுத்து தண்ணீர்ல போடு. उसको उठाकर तो पानी में ढाल करके बोला। हालेलुया. இவ்வளவுதான். हालेलुया. மோசே கீழ்ப்படிந்தா, मूसा आज्ञा पालन किया, தன் மரத்தை தண்ணீர்ல போட்டா. झाड़ को नदी में डाला। हालेलुया. हालेलुया। தண்ணி என்ன ஆயிட்டு? नदी क्या हुआ? மதுரம் ஆயிட்டு. मधुर हो गया। हालेलुया. हालेलुया। நல்ல குடிக்க தண்ணி சொல்லல, अच्छे से पीने वाला पानी नहीं, அருமையான தண்ணி. अच्छे से पानी, பிஸ்லரி से भी बड़ा. स्वादिष्ट पानी। हालेलुया. हालेलुया। இப்ப ரெண்டு ஒட்டம் வந்து ஏ मुझे பிஸ்லரி पिला அப்படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हालेलुया। रेगिस्तान में बिजली चला गया. हालेलुया. हालेलुया। आमीन बोलेंगे. आमीन। हालेलुया. हालेलुया। அந்த மரத்தை போட்ட உடனே उस झाड़ को डालते ही पानी मधुर हो गया. पानी मधुर हो गया। जिंदगी में ऐसा मधुर होगा. हमारे वाल के लिए அப்படியே மதுரம் ஆகும்। आमीन சொல்லுங்க. आमीन बोलेंगे। மாறக்கு பின்னால மதுரம் உண்டு. एक कड़वापन के पीछे एक मधुर है। हालेलुया. हालेलुया। ஏலி உண்டு. आमीन சொல்லுங்க. हालेलुया। ஏலி होगा. एलिम होगा। ஏலிம்னாக்கி 12 பேரிச்ச என்னது 12 நீரூற்றுகள். 12 सोता, पानी का सोता. पानी का सोता, 12 நீரூற்றுகள். 12 पानी का सोते 70 பேரிச்ச பழங்கள். और 70 खजूर। मेरे हुजूर खाइए खजूर. हालेलुया. हालेलुया। आमीन बोलेंगे. हालेलुया। आमीन. 70 खजूर 70 खजूर सब खा के प्रभु को प्रणाम किया. मेरे हुजूर. हालेलुया. हालेलुया। मेरे हुजूर नाकि என்னுடைய ஆண்டவனே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। மாறக்கு பின்னால மதுரம் உண்டு. कड़वापन के पीछे मधुर है। हालेलुया. हालेलुया। மாற கடந்துருவோம். कड़वापन को पार कर लेंगे, அதுக்கு பின்னால மாற வந்துச்சா? लेकिन उसके पहले कड़वापन आया क्या? அதுக்கு பின்னால மாற வந்துச்சா? उसके पीछे कड़वापन आया क्या? ஏலிம் தான் வந்துச்சு. बोली சொல்லுங்க. 12 सोते पानी का सोते आया। ஏலிம் தான் வந்துச்சு. 12 पानी का सोते आया। हालेलुया. हालेलुया। முன்னால திரும்பி பார்க்க கூடாது. तो वह पीछे मुड़ के देखना नहीं, முன்னால பாருங்க. आगे देखो। ஏலிம் இருக்கு. 12 पानी का सोता है, நீரூற்று காத்திருக்கு. 12 पानी का सोता है பேருக்கு வர காத்திருக்கு. और 70 अंगूर है। என் பிள்ளைகள் கொழுந்த கன்னிகள் போல வளருவார்கள். मेरे बच्चे
बच्चे बछड़े के समान बढ़ेंगे। हालेलुया हालेलुया। काले हुजूर गाएंगे खजूर, बोलेंगे ये मेरे हुजूर ये बोलेंगे हालेलुया हालेलुया। बलमुள்ள பிள்ளை மாட்டு போறா इतना बलवंत बनाएगा परमेश्वर। ஆமென் சொல்லுங்க हालेलुया। கர்த்தர் நல்லவர் प्रभु भला है। हालेलुया हालेलुया। ஆமென் आमेन। மாற பின்னால் ஓடியே போச்சு कड़वा पर पीछे चले गया। मारा बोला ऐसा नहीं मारा मारा एक जगह का नाम है मारा बोलो मारा पीछे मारा पीछे चले गया। ये भी आगे आ गया मारा पानी सोते आगे आ गया। हालेलुया 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 हालेलुया। அத்தனுடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर अपने बच्चों को நடத்தும் போது चलाते समय அது மிகவும் அருமையானது वो बहुत अद्भुत तरीके से चलाता है। அப்படின்னு சொல்லுங்க हालेलुया। இந்த வருஷத்துல எத்தனையோ கசப்புகள் இருந்துச்சு इस साल में कई सारे कड़वापन था। கொரோனாங்கிற கசப்பு இருந்துச்சு कोरोना नाम का कड़वापन आया था। வேலை பேட்டிங்கிற கசப்பு இருந்துச்சு कई सारे कामों को जो खो बैठा उनका कड़वापन था। சேலரி பாதி ஆயிட்டே கசப்பு இருந்துச்சு पगार आधा होगा ऐसा एक कड़वापन था। ஆனா ஆண்டவர் கைவிடல तो भी मेरा परमेश्वर कभी छोड़ा नहीं உன்னை मुझे। நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல आपके भरोसे में आया मैं कभी लज्जित न உன் होगा। தயவு என்னை கைவிடல आपके दया मुझे कभी नहीं छोड़ेगा। யாக்கோபு கோடு தெரியாம தான் போனாரு याकूब लोथ और साथी के साथ ही गया। आने के समय कैसा आया बरबरी भी अंदर। हालेलुया हालेलुया। பாருங்க அப்படியே அசைந்து ஆமென் சொல்லுமா तो कैसे ला के धन्यवाद करेंगे। கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர் परमेश्वर और बच्चों को வருகிற 2021 உயர்வு உண்டு आने वाला समय में उन्नति है। हालेलुया हालेलुया। சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு सुख है, तंदुरुस्ती है, बल है, जीवन எல்லாம் है। நன்மையை கர்த்தர் தருவார் सब कुछ भलाई का काम करेगा। மதுரை மாறக் பின்னால் மதுரம் உண்டு मारा के पीछे एक मधुर है। हालेलुया हालेलुया। हालेलुया கர்த்தர் நல்லவர் प्रभु भला है। இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம் और एक वचन पढ़ के समाप्त करेंगे। ஏசாயா 43 ऐसे 43वां अध्याय 18 19 வாசிப்போம் 18-19 वचन पढ़ेंगे। हालेलुया இந்த வார்த்தையை வேண்டாம் ஆமென் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். இப்பொழுது அது தோன்றும். ஆமென். நீங்கள் அதை அறியீர்களா? அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் பிரவாகன வழியை ஆறுகளை உண்டாக்குவேன். பிரைஸ் லார்ட் पढ़ेंगे अब बीती हुई घटनाओं का स्मरण मत करो। अब बीती हुई घटनाओं का स्मरण मत करो। ये सुनो न प्राचीन काल की बातों पर मन लगाओ। पीछे आवाज आ रही है देखो मैं एक नई बात करता हूँ, वो अभी प्रकट होगी। Amen. क्या तुम उससे अनजान रहोगे? Amen. मैं जंगल में एक मार्ग बनाऊंगा। जंगल में एक मार्ग एक बनाऊंगा मार्ग बनाऊंगा और निर्जल देश और में निर्जल देश में एक नदियां बहाऊंगा। नदियां बहाऊंगा हालेलुया हालेलुया। जंगल में मार्ग निर्जल देश में नदियां। नदियां बहाऊंगा कितने लोग आमीन बोलते हैं हालेलुया। हालेलुया हालेलुया। தமிழ்ல படிப்போம் புதியவனை நினைக்க வேண்டாம். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அது தோன்றும். இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா? Hallelujah. நான் வனாந்தரத்திலே வழியையும் Amen. அவாந்தர வழியை ஆறுகளை உண்டாக்குவேன். பிரைஸ் லார்ட் முந்தின வேலை நீங்க நினைக்காண்டா பூர்வமானவர்களே और प्राचीन काल को சிந்திக்க வேண்டாம் मन मत लगाओ। हालेलुया हालेलुया। அவன் என்ன சொல்றாரு परमेश्वर क्या कह रहा है? நினைக்காத முந்தின நாள சிந்திக்க செய்யாத जो सोचो भी मत और मन भी लगाओ मत। हालेलुया हालेलुया। முந்தின காரியங்கள் என்ன बीती हुई घटनाओं बोले तो क्या है? हालेलुया हालेलुया। இந்த வருஷத்துல முந்தின காரியங்கள் என்ன इस साल में बीती हुई घटना बोले तो क्या है? எவ்வளவு காரியம் நடந்திருக்கு इतना कार्य हुआ करके அதெல்லாம் நினைக்கணும் वो सब मत सोचिए। हालेलुया हालेलुया। நினைக்கவே வேண்டாம் स्मरण मत कीजिए। हालेलुया हालेलुया। முந்தின வேலை நீங்க நினைக்கணும் और प्राचीन काल को याद ஜனவரில कीजिए। இருந்து இந்த 27 தேதி வரை நடந்த நினைக்காதீங்க इस जनवरी से इस दिन तक आप जो कुछ हुआ सब कुछ स्मरण मत இது कीजिए। 4 நாள் இருக்கு அதை நினைக்காதீங்க और भी 4 दिन हो भी मत सोचिए। அதுக்கு முன்னால உள்ளதை நினைக்காதீங்க उसके पहले हुए साल में वो मत सोचो मत। எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு कितना இருக்கீங்க वचन सुन रहा है? हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் बीती हुई घटनाओं को स्मरण मत कीजिए और प्राचीन काल के बातों पर मन लगाओ मत। मन लगाओ मत अबे हालेलुया। जो गुजर गया हालेलुया हालेलुया। आने वाला क्या है बराबर लेने दे। हालेलुया हालेलुया। முந்தினது போயிட்டு जो बीती हुई बात चले गया, முந்தினது போயிட்டு बीती हुई घटना सब चले गया। வரக்கூடியது என்ன आने वाला क्या है? हालेलुया हालेलुया। அதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் वही परमेश्वर आज बोल रहा है, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் मैं नया कार्य को करता हूँ। हालेलुया 19 में प्रभु कहता है 19 में कह रहा है, 19 சொல்றாரு நான் புதிய காரியத்தை देखो செய்கிறேன் मैं नई बात करता हूँ, नया कार्य नई बात। हालेलुया हालेलुया। प्रेज द लॉर्ड बोलेंगे Praise the Lord. நான் புதிய காரியத்தை செய்கிறேன் मैं नए कार्य को कर रहा हूँ। வருகிற வருஷத்துல आने वाले साल में 2021ல 2021 में உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் आपके जीवन में परमेश्वर नया कार्य இது करेगा। தீர்க்கதரிசனம் நீங்க வச்சிருக்க ये भविष्यवाणी के रूप में आप हालेलुया புதிய காரியத்தை செய்வார் महान काम करेगा। அது விசுவாசி இருக்க वो विश्वास करते हुए வலது கருத்து பிடிச்சு बगल वाले के हाथ पर நான் விசுவாசிக்கிறேன் मैं विश्वास करता हूँ 2021ல கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் 2021 में परमेश्वर मुझे भलाई करेगा। எனக்கு புதிய காரியத்தை செய்வார் ये महान काम नया புதிய காரியத்தை செய்வார் काम करेगा। புதிய காரியத்தை செய்வார் नया काम करेगा। புதிய காரியத்தை செய்வார் नया काम करेगा। हालेलुया
என்னுடைய வாழ்க்கையை கத்த புதிய காரியத்தை செய்வார் मेरे जीवन में नया काम करेगा நான் முந்தின நினைக்க மாட்டேன் मैं प्राचीन कालों को தூரவரை சிந்திக்க மாட்டேன் बीती हुई घटना को भी स्मरण नहीं करूंगा கத்த புதிய காரியத்தை செய்ய போகிறார் परमेश्वर में नया काम நான் செய்கிறேன் मैं करूंगा அதை அறியீர்களா वो क्या आप जानते क्या என்ன அறியாம இருக்கீங்களா क्या अनजान में रहोगे ஹalleluya हालेलुया நான் வனாந்தரத்திலே வழியையும் मैं जंगल में मार्ग को வனாந்தர வெளியிலே और निर्जल देश में ஆறுகளை உண்டாக்குவேன் नदियां बहाऊंगा ஹalleluya हालेलुया கரண்டு போய் இருக்கிற உங்க வாழ்க்கையிலே सूखी हुई जीवन में आपके ஹalleluya ஆறுகளை உண்டாக்குவார் नदियों को तैयार करेगा ஹalleluya பரிசுத்த ஆவிங்கிற அந்த நதி पवित्र आत्मा का जो नदियां है அந்த அபிஷேக நதி उस अभिषेक का नदी है உள்ளத்துல இறங்கும் போது आपके हृदय के अंदर भरती புதிய है வருஷத்திலே इस नया साल में கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார் आपके द्वारा महान काम करेगा विश्वास के अंदर विश्वास के साथ काम करेंगे பரிசுத்த ஆவிங்கிற நதி நிலத்தில் இறங்க போகிறது पवित्र आत्मा आपके अभिषेक के ऊपर उतरने वाला है உள்ளத்துல இறங்கும் போது हमारे हृदय को उतरते समय நதி போகிற இடமெல்லாம் नदी जाते समय में ஆரோக்கியம் தான் जिस जगह में जाएगा விசேஷம் தான் तंदुरुस्ती है ஆரோக்கியங்கள் தான் और आत्मा है பெரிய காரியங்கள் தான் महान काम மரித்தவர் உயிரோடு எழும்புவோம் मरे हुए लोग जिला जाएंगे ஹalleluya அது அறியீர்களா वो क्या आप जान सकते हैं क्या நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் हमारे द्वारा महान काम நம்மளை करेगा கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் आपके द्वारा महान काम நீங்க करेगा ஜெபம் பண்ணும்போது आप प्रार्थना करते समय இடத்துல பெரிய காரியங்களை செய்வார் परमेश्वर उस जगह में महान काम करेगा ஒருவன் வியாதியா இருந்தா एक व्यक्ति अगर நீங்க தலையில கையில செவிக்கும் போது आप हाथ रख के प्रार्थना करते समय அவருக்கு சுகம் உண்டாகும் उसको चंगाई पाओगे இதை விசுவாசிக்கிறீங்க विश्वास कर रहे இதை हो விசுவாசிக்கிறீங்க विश्वास कर रहे हो சுதந்திர வழியில் ஆறுகள் உருவாக்குகிறவர் निर्जल देश में नदियां बहने वाला परमेश्वर உள்ளத்திலே आपके हृदय में உள்ளத்திலே आपके हृदय में பரிசுத்த ஆவியின் நதி இறங்கி ஓடும் पवित्र आत्मा का नदियां बहते बहेगा ஹalleluya இது போற இடமெல்லாம் ஆரோக்கியம் जिस जगह में जाओगे வாரிகிற இடமெல்லாம் பரிசுத்தம் जिस जगह में जाओगे செல்லும் पवित्र இடமெல்லாம் சிலாக்கியம் जिस जगह में चलोगे उधर हरियाली है ஹalleluya हालेलुया கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் परमेश्वर हमारे द्वारा महान काम करेगा பெரிய காரியங்களை செய்வார் महान काम करेगा மகா காரியம் महान काम ஹalleluya என் ஆண்டவர் பெரியவர் मेरा परमेश्वर महान है பெரிய காரியங்களை செய்கிறார் महान काम कर रहा உங்களை है கொண்டு செய்வார் आपके द्वारा करेगा எத்தனை ஆமென் சொல்றீங்க आमीन बोल रहे என்னை கொண்டு செய்வார் சொல்லுங்க हो मेरे द्वारा करेगा बोलिए बोलिए बगल में சொல்லுங்க என்னை கொண்டு செய்வார் मेरे द्वारा करेंगे என்னை கொண்டு செய்வார் मेरे द्वारा करेगा தேவன் பெரியவர் मेरा परमेश्वर महान என்னை கொண்டு है செய்வார் मेरे द्वारा करेगा ஹalleluya हालेलुया பெரிய காரியங்களை वो செய்கிறவர் महान काम करने वाला हालेलुया हालेलुया வனாந்தரத்துல போனா வழி இல்லாம தடுமாறிட்டே இருக்கணும் और जंगल में जाएगा तो मार्ग नहीं ऐसे गिड़गिड़ाते रहता है हालेलुया हालेलुया எது கிழக்கு எது மேற்கு வடக்கு தெற்கு தெரியவே தெரியாது कौन सा पूरा पश्चिम कुछ भी समझ में नहीं आता उधर ஹalleluya हालेलुया ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது लेकिन परमेश्वर यीशु हमारे साथ இயேசு என்னோடு இருக்கும்போது यीशु हमारे साथ रहते समय வழியை நமக்கு உண்டாக்குவார் वो मार्ग को बिछाएगा ஹalleluya हालेलुया பிள்ளைங்க இதுதான் வழி मेरे बच्चों का यही मार्ग है இதுதான் வழி यही मार्ग है வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே दाहिने और बाएं तरफ मत मुड़ो இதே வழி यही मार्ग है பின்னால கூப்பிடுற சத்தம் உண்டாகும் जो पीछे से बुलावा आवाज सुनाया जाएगा பின்னால கூப்பிடுற சத்தம் உண்டாகும் पीछे से बुलावा आवाज सुनाया जाएगा ஆமென் சொல்றீங்க इतना हमें பின்னால கூப்பிடுற சத்தம் உண்டாகும் इस आवाज सुनाया जाएगा आपको நல்லவர் परमेश्वर बता है அபாந்தருடைய ஆறுகளை உண்டாக்குவார் निर्जल देश में नदियां बहा जाएगा அபாந்தருடைய ஆறுகளை உண்டாக்குவார் निर्जल देश में नदियां तैयार करेगा அபாந்தருடைய ஆறுகளை உண்டாக்குவார் निर्जल देश में नदियां तैयार அபாந்தருடைய करेगा ஆறுகளை உண்டாக்குறது निर्जल देश में नदियां तैयार करेगा பெரிய காரியங்களை செய்வார் वैसे आपके जीवन में करेगा ஆமென் சொல்றீங்க इतना हमें बोल रहे हैं ஹalleluya வருகிற வருஷத்துல आने वाले साल में என் ஆண்டவர் मेरा परमेश्वर புதிய காரியத்தை செய்வார் नया साल को करेगा ஹalleluya हालेलुया உங்க வாழ்க்கையில आपके जीवन में பிள்ளைகள் வாழ்க்கையில हमारे बच्चों के जीवन में குடும்பத்துல हमारे परिवारों में நம்முடைய சபையில हमारे कलीसिया में சபை மக்கள் மேல कलीसिया के बच्चों को புதிய காரியம் नया कार्य புதிய காரியம் नया कार्य கரங்களை அசைத்து हाथों को हिलाकर ஹalleluya ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया எல்லாரும் நாம் எப்படி இருக்கணும் सभी कुछ कार्यों में कैसे रहना நன்றி चाहिए அறிதல் உள்ளவர்களாக धन्यवाद के साथ रहना चाहिए சமாதானம் தேவ சமாதானம் இதயத்தில் ஆழ கடவுள் परमेश्वर का शांति हमारे हृदय के अंदर राज्य होना चाहिए இதற்கு நீங்கள் ஒரே சரீரம் इसी அழைக்கப்பட்டீர்கள் के लिए आप एक ही शरीर करके बुलाया गया है நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் धन्यवाद के साथ रहो ஹalleluya हालेलुया உலகத்துல ஒருத்தன் நமக்கு சிறு உதவி செஞ்சிட்டா इस दुनिया में एक व्यक्ति एक छोटे से मदद किया तो அவனுக்கு எத்தனை தேங்க்யூ சொல்றோம் उसको कितना धन्यवाद कहते कितना thank you बोल रहा हूं? कितना धन्यवाद कहते हैं ஹalleluya हालेलुया இந்த நாள் முதல் आज के दिन तक இந்த நாள் தக் इस दिन तक நல்ல ஜீவன் தந்தார் अच्छे जीवन दिया சுகம் தந்தார் सुख दिया பலன் தந்தாரே बल दिया है அவர் எவ்வளவு நன்றி செலுத்தணும் उसको कितना बड़ा धन्यवाद करना चाहिए बोलते तो बोलते ही जा सकता है நம்ம எழுந்து நிற்போம். ऐसे मुट्ठी ஒரு बना நிமிஷம் के அப்படியே கண்களை மூடி एक मिनट के கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக परमेश्वर के बातों को ஓ ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord praise the lord praise the lord ஓ ஹalleluya ஹalleluya praise the lord எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் 5 நிமிடம் தான் அதுக்கு பிறகு நமக்கு அருமையான போஜனம் காத்துட்டு இருக்கு தேங்க்யூ சொல்லுவோமே தினமும் சொல்லுவோம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் we thank you heavenly Jesus thank you heavenly Father thank you
சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா பயங்கள் நீங்குதம்மா பரலோகம் தெரியுதம்மா பயங்கள் மாறிதம்மா பரலோகம் தெரியுதம்மா அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பாடல் சிலுவை எல்லாம் இனிமையாக தோன்றுதம்மா பாடுகள் இனிமை எல்லாம் இனிமையாக தோன்றுதம்மா அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் உலக ஆசையெல்லாம் கொண்டோட மறையுதம்மா உலக ஆசையெல்லாம் கொண்டோட மறையுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா அகிலமான தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் இயேசு என்னோடு என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா எதற்கும் செங்கடல்கள் ரெண்டாக பிரியுதம்மா எதற்கும் செங்கடல்கள் ரெண்டாக பிரியுதம்மா அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா இந்த செய்தியை கேட்டு கவலை கண்ணீர்லாம் கம்ப்ளீட்டா மறைஞ்சிட்டு சொல்ற மாதிரி கரங்களை ஊற்றி திரும்பவும் Praise the Lord. संदेश सुनकर मेरा सारा चिंता हट गया करके इधर लोग बोलते हैं கொஞ்சம் கவலைப்படாமல் किसी बात को चिंता न करते हुए ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவர் நினைவுறுத்துங்க पिंडन के साथ प्रभु को मालूम कर உங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய எரிகோ மலை आपके आगे जो इरिगो का जितना बड़ा किला भी रहेगा तो இல்லாமல் போகுமா ना रहेगा உங்களை எதிர்த்து அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் கூட நடத்த முடியாதுங்கிற செங்கடலை ரெண்டா பிரிஞ்சிருவான் आपके सामने लाल समुद्र है कैसा पार करके बोले तो वो अपने आप होने का रास्ता बताएगा உங்களோடு இருக்கிற ஒரு பெரிய क्योंकि आपके अंदर जो है बड़ा है அல்லேலூயா हालेलुया। பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா सारा वेदना क्रोध और गुस्सा जिसके ऊपर था वो एक धुंध के समान निकल गया பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா क्लेश जो भी आता है हमारी जिंदगी में क्लेश उपद्रव दुख आता है वो कैसा होता है प्यारा बन जाता है அல்லேலூயா हालेलुया। இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கத்துல சொல்லும் போது इस बातों को प्रभु संदेश में बताते समय நீங்க உட்காருங்க உட்காருங்க இந்த வார்த்தையை நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது प्रभु का संदेश आप सुनते समय ஒரு பெரிய ரெவலேஷன் என்னன்னா बड़ा एक प्रकटीकरण क्या है முதல்ல அண்ணன் சொல்லுமா எழுதுனாங்க पहले क्या कहा था அவன் பிறந்தான் இவன் பிறந்தான் பைபிள் எழுதி வச்சிருக்குது वो पैदा हुआ ये पैदा करके बाइबल में लिखा है ஆனா தாவீது ராஜாவாகிய தாவீது பிறந்தான்னு போட்டு लेकिन दाऊद राजा को ईसा राजा दाऊद को पैदा किया ராஜாவாகிய தாவீது பிறந்தான்னு போட்டு दाऊद राजा पिता அல்லேலூயா வேற யாருக்கும் கொடுக்கப்படாத அடைமொழி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது किसी और को नहीं दिया वो नाम दाऊद राजा को दिया गया था உங்களை இன்னையும் आप और मैं ராஜாக்களாக ஆசார்களாக நீங்க பிறக்க முன்னாடி ஆண்டர் கொடுத்தாரு आप पैदा होने से पहले आप राजा है याजक बनाते प्रभु पहले உலகம் உங்களை அடிமையா பார்க்கலாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ये दुनिया आपको गुलाम करके देख सकता है कैसा भी देख सकता है பாவின்னு கூட பார்க்கலாம் பாவின்னு கூட பார்க்கலாம் पापी भी करके सोच सकता ஆனா है ஆண்டவர் உங்களை அவருடைய சொல்ல பிள்ளையா பாக்குறாரு लेकिन प्रभु आपके अपना लाडला समझता है ராஜாவாக பாக்குறார் राजा देखता है ஆசாரியாக பாக்குறார் याजक देखता है இந்த வார்த்தையெல்லாம் நீங்க மெசேஜ் கேட்கும்போது கேட்டீங்களா ये संदेश कितना लोग सुना எத்தனை உள்ள எழுதுங்க
அல்லேலூயா. நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம யாருன்னு. हालेलुया आपको पता नहीं रहता कि आप कौन है। இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? और एक दूसरा विषय, இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போய் தண்ணியை குடிச்சாங்க. इसराइल के लोग भागकर पानी को पिया। ரொம்ப தாகமா இருந்துச்சு வனாந்தரத்துல. बहुत प्यासा था रेगिस्तान में। குடிச்ச உடனே கீழே தூக்கிட்டாங்க. पीते ही थूक के नीचे, ஏன்னா எல்லாம் கசப்பு நிறைந்ததா இருந்துச்சு. क्योंकि वो पूरा कड़वाहट था। இந்த உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு கசப்பு நிறைந்ததுதான். दुनिया में हर एक चीज है ना कड़वाहट में भरा हुआ है। இங்க அங்க எங்க ஓடினாலும் கசப்பா இருக்கு. जहाँ वहाँ दौड़ो कड़वाहट। அப்ப மோசே ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறான். लेकिन मूसा प्रभु के सन्निधान में प्रार्थना करता है। ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு. प्रभु एक झाड़ को दिखाता है। அந்த மரக்கிளையை வெட்டி அதை தண்ணியில போட்ட உடனே वो झाड़ का एक ब्रांच को शाखा को तोड़ அந்த கசப்பெல்லாம் நீங்கி மதுரமாய் மாறிச்சு. सारा कड़वाहट निकाल कर அதுக்கப்புறம் எதிர்த்தால உள்ள ஒரு ஏலிம் ஒரு ஜீவ ஊற்று எத்தனை சொல்லி சொன்னாங்க? 12 ஜீவ ஊற்று 70 பேரிச்ச மரங்கள் இருக்குது. उसके बाद एलिम करके जगह पर गए, वहाँ 12 पानी का सोता और 70 खजूर का झाड़। இப்போ நமக்கு आज अभी ஆண்டவர் இந்த நாள்ல கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியம், आज के दिन हमें दिन वाला बड़ा सत्य क्या உங்க है? வாழ்க்கையில கசப்பா இருக்கா? आपका घर, आपका जिंदगी में कड़वाहट है क्या? ரொம்ப அதாவது தாகத்தை தீர்க்க முடியாத அளவுக்கு கசப்பு நிறைந்ததா இருக்குதா? क्या अपने प्यास को नहीं बुझा सके इस प्रकार का कड़वाहट है क्या? ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है அந்த மரத்துக்களே வெட்டி போடுப்பா. वो झाड़ का शाखा को तोड़ कर डाल दो। எந்த மரம்? कौन से झाड़? கல்வாரி சிலுவை. प्रभु का कलवारी क्रूस, அந்த சிலுவைங்கிற மரம் वो क्रूस का झाड़ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, जो बोझ उठा के परिश्रम में நீங்க எல்லாரும் लगे, இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த மரக்கலையை வெட்டி அந்த கசப்பு தண்ணியில போட்டோன்னு என்னாச்சு? वो शाखा को तोड़ के पानी में डाला तो क्या हो அந்த गया? தண்ணியில உள்ள கசப்பெல்லாம் அந்த கிளை உறிஞ்சிட்டு वो सारा पानी का कड़वाहट वो शाखा खींच लिया। அந்த கிளையில உள்ள மதுரம் ஃபுல்லா தண்ணியில் நிரம்பிட்டு, वो सारा वो शाखा में झाड़ में जितना मधुर था वो पानी में आ गया। ஆகவே அவங்க எல்லாம் தண்ணி தாகத்தை தீர்க்க சுவை உள்ள சுவாத்திஸ்ட் தண்ணியா மாறி. इसलिए वो मधुरमाना तन्नीरा मारी थी। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நம்ம இருந்தா கூட किसी के लिए हम लोग काम पे नहीं आ நம்முடைய रहा, வாழ்க்கைங்கிற தண்ணியில हमारी जिंदगी का पानी में இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த கல்வாரி சிலுவை வரும்போது, प्रभु यीशु मसीह अपने आप उठा लियो कलवारी क्रूस पर हम आते समय நம்முடைய பாடுகள் வேதனைகள் கசப்பு எல்லாம் அந்த கல்வாரி சிலுவை உறிந்து கொண்டு हमारा सारा क्लेश उपद्रव को, मेरा सारा दुख दर्द को कलवारी क्रूस ने उठा அந்த लिया। கல்வாரி சிலுவையில இயேசு நமக்காக சம்பாதித்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாம் சுவாத்திஸ்தா நமக்கு கிடைக்கும். जो प्रभु उठा लिया सूली से हमको सब कुछ प्रभु का जितने भी फलों मिले सारा हमको मिल जाता है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பாரங்கள் எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில் இறக்கிப்போம். हमारा सारा बोझ कलवारी क्रूस में उठा करके சிலரை யாராவது மன்னிக்க முடியாத சூழ்நிலையா இருந்துச்சுன்னா, इस प्रकार है हम ரொம்ப கசப்பா இருந்தோம்னா, बहुत कड़वाहट है तो பாடுகள் ஓதரத்தை நினைச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, अगर हमारा क्लेश को हम देखते रहते हैं முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். पहले जो बात है उसको बहुत बोलो, பூரணமானவங்களை நீங்க சிந்திக்க வேண்டாம். पहला जो हुआ उसको चिंता भी मत करो। நான் ஹாஸ்பிட்டலோட கஷ்டப்பட்டேனே मैं अस्पताल में इस प्रकार था, அது நினைக்க வேண்டாம். अब मत बोलो, बोलो मत। ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தாயிட்ட போய் கேட்டதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வேதனை. एक माँ को बता सकता है कि बच्चे का वेदना कितना அந்த है, தாய் ஒருபோதும் அந்த வேதனையாவே பார்க்காது. कभी उसको वेदना से नहीं समझती है। அதுக்கு மத்தியில ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் தெரியுமா? उसके बीच में एक बेटा का या बेटी को पैदा அந்த करती है। குழந்தையை பார்த்த உடனே இந்த வேதனை எல்லாம் மறைஞ்சு போயிடும். बच्चे को देखते ही उसका सारा वेदना भूल जाती है। இன்னைக்கு நம்ம எல்லாரும் आज हम அந்த सब பாடுகள் வேதனைக்கு மத்தியில क्लेश उपद्रव के बीच में இயேசுவை கண்டுகிட்டோம். प्रभु यीशु को देख लिया, அந்த சந்தோஷத்துக்கு வந்துட்டோம். आनंद में आ गया। அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் उद्धार का आनंद में आते இந்த समय பாடு வேதனை எல்லாம் நம்ம என்ன ये செய்யணும்? सारे क्लेश वेदना हमको कुछ नहीं कर அதுக்கு सकता, ஒரு சோத்திரம் போடுறோம். उसके लिए भी स्तुति करेंगे। இந்த பாடுகள் நினைச்சுன்னா நம்ம இந்த டேஸ்ட், இந்த பசியில தான் அந்த டேஸ்டே தெரியுது. हालेलुया। जितना हम भूख रहेगा उतना स्वादिष्ट है। அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினாலே इसलिए प्रभु हमको स्नेह करते, इसलिए நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். जो स्नेह करते हैं उसको परीक्षा करता है, மட்டாய் சிக்ஷிக்கிறார். थोड़ा सा ही परीक्षा करता है। சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்க செய்கிறார். परीक्षा होने के बाद हम सूर्य के जैसा चमकेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம செய்யணும், इसलिए हम कहते हैं எல்லாவற்றையும் சோத்திரம் செய்வோம். स्तोत्र। இந்த வருஷத்துல நம்ம நிறைய கஷ்டம், பலவிதமான பாடுகள், உபத்திரம் அனுபவிச்சிருக்கலாம். इस साल में बहुत सारा क्लेश हमको आया होगा, அதுல கூட நன்மை உண்டாயிடுச்சு. उसमें भी एक भलाई हुआ। தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். भलाई हमको भलाई से बदल दिया। அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல எலி அடிக்கிறவன காணப்பட்டேன். पहले मैं சுவ மாநில தாக்கத்துல தான் हुआ मारने का ताकत था, இப்ப புலி கரடி எல்லாம் அடிச்சாச்சு. अभी तो शेर को भी बाल को मार दिया, இப்ப கோழியாத்தெல்லாம் அடிக்க நான் ரெடியா இருக்கிறேன். अभी गोलियां को सामना करने तैयार। அப்ப சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி அடிக்காத மக்கள்லாம் छोटा छोटा बोलते हैं
காக்ரோச் அல்லேலூயா மேற்கொண்டு மேற்கொண்டு उसके आप बराबर करते எரிகோவின் செங்கடலை தாண்டி தாண்டி को और लाल समुद्र पार करने ஏலியும் 12 நதியை பார்க்கவுனாக और 70 झाड़ को देखा நமக்காக வைத்திருக்கிற 70 பேரிச்சம்பழங்களை சாப்பிடத்தக்கதாக हमारे लिए रखा हुआ 70 खजूर के झाड़ के लिए हम கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக देश को स्वतंत्र करने இந்த பாடுகள்லாம் ஒரு பொருட்டா மீஞ்சிட்டு போங்க देश कुछ काम करने बाकी रहते இந்த 2000 மீஞ்சிட்டு 2021க்குள்ள வாங்க 20,000 छोड़ के 20 के छोड़ के 2021 पे आ जाओ என்று இயேசு உங்களை அழைக்கிறார். प्रभु यीशु बताता है எத்தனை வரை ஆயத்தமா இருக்கீங்க? अनुग्रह விசேஷ அபிஷேகம் आपका विशेष अभिषेक உம்முடைய நாமத்து நிமித்தம் आपका नाम के निमित्त மகிமையா எழுப்பி நிற்க பண்ணின அப்படினாலே महिमा उठ के खड़ा किया इसलिए இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக ये नया साल एक आशीर्वाददायक लाएगा எல்லாத்தையும் சுதந்திரிக்கத்தக்கதாக सबको स्वतंत्र करने के लिए கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தும்படியாக प्रभु का हाथ चलाने के लिए மோசேக்கு கொடுத்திருக்க கதிர்கள் அந்த அதிகாரத்தை கொண்டு मूसा के देव अधिकार से लेकर ஜனங்களை வழி நடத்தும்படியாக लोगों को चलाया समय எல்லா பார்வோனுடைய அதிகாரங்களை உடைக்கத்தக்கதாக सारा पौरण अधिकार को तोड़ அதிகாரத்தால் நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். वैसे अधिकार से पाकर आप खड़ा कीजिए ऐसे நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रार्थना करते प्रभु இந்த காலத்துக்கு தேவையான புதிய கிருபை, इस काल के लिए नया अनुग्रह புதிய ஞானம், नया ज्ञान புது பலத்தால் नया बल से यीशु के नाम से பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ये पवित्र स्थल से आपको देखते हैं தடைகள் உடைக்கப்படுவதாக रुकावट निकलने दे இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குறவரே, के साथ में ஆறுகளை ஓட பண்ணுகிறவரே, नदी को बहाने वाले நதியை நீர் பொங்கி வர செய்வீராக. जीवन का नदी आने दीजिए प्रभु கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக दिया हुआ இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से நாங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. कलिसिया भर का आशीर्वाद करते हैं அவருடைய செய்து விட்டபடியான ஸ்தோத்திரம் इससे சொல்லுகிறோம். कैसा धन्यवाद பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக वो जो निर्बलता है जो बीमारी के साथ बैठे हैं हर एक के लिए இப்படி தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொன்ன வார்த்தை आप बूढ़े करने चंगे हुए प्रभु பலவீனனை பலவீனனாய் பார்க்காதபடி जो निर्बलता है उसको निर्बलता है ऐसे नहीं பலவானாய் देखते। பார்க்கிற தேவனே, बलवान बनकर देखने वाला परमेश्वर அல்லேலூயா. हालेलूया। பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்துகிற தேவனே, निर्बलता बोलने को बलवान का लक्षित உம்முடைய करने वाला பலத்தால் இடைக்கட்டுவீராக. आपको बल से बांध दीजिए प्रभु இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஒவ்வொரு பிள்ளைகளையும் हर एक बच्चे को அன்பனே கூட हमको ब्रदर को भी அல்லேலூயா. அருமையான தீர்த்தராஜ் மாமாக்காக, हमारे मामा जी के लिए மாமிக்காக, मम्मी के लिए பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, सारे निर्बलता बच्चे के लिए அல்லேலூயா, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக बीमारी में है वो सब இயேசுவின் நாமத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி यीशु के नाम से हाथ उठाकर இப்பொழுதே अभी இப்படி சுகம் அளிக்கிற வல்லம் இறங்கட்டும். आप चंगा எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, रुकावट निकल உயர்ந்த பலத்தால் உடைக்கட்டுவீராக. बल से बांध दीजिए நரம்பு எலும்புல வல்லம் இறங்கட்டும். अरे नरों में नसों में அக்கினியினால் இப்பொழுது பலன்படுத்துவீராக. आप शंका दीजिए प्रभु இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से சுகம் உண்டாவதாக. शंका हो எல்லா பிசாசின் கிரியில் அழிக்கப்படுவதாக. शैतान करे नाश होने दो தொடர்ந்து பார்வோர்கள் இயேசுவின் நாமத்தில் அத்தமாக்கப்படுவாங்க. कारण पावने अतम होने दो இப்பொழுது நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் अभी ஆண்டவரே. हम बात नहीं यीशु के नाम புது பலன் உண்டாகட்டும். नया बल होने दो நரம்புல உண்டாகட்டும். अरे எலும்புல உண்டாகட்டும். ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள கத்தர் பாய்ந்து செல்லட்டும். बस 10 कृषि में होने दो இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से बात करते हैं படிக்கிற பிள்ளைகளுக்காக, जो पढ़ाई करते बच्चे के लिए காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்காக, कॉलेज में बच्चे के लिए ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்காக, स्कूल में पढ़ते बच्चे के लिए ஹalleluya. விசேஷ ஞானம். शेष का ज्ञान ஒருவன் ஞானத்தில் குறைபட்ட என்னோக்கு கூப்பிடு நான் உனக்கு தருவேன்னு சொல்லிருக்கீங்க. अगर ज्ञान में कोई कमी है तो सबको पूर्ण देने वाला परमेश्वर को पूछे பிள்ளைகளுக்கு தேவை கல்வி ஞானத்தை கொடுக்கும்படியாக बच्चों को ज्ञान पढ़ाई दीजिए प्रभु எல்லாரும் கரங்களை உயர்த்தி सब हाथों को उठाकर படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु पढ़ाई बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தில் ஞானத்தை यीशु ஊற்றுகிறார். मसीह के नाम से उनके ऊपर ज्ञान उंडेल दो प्रभु பிள்ளைகள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும், बच्चे आपके लिए उठकर प्रकाशित हो ஜொலிப்பதாக. चमकाने दो இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. यीशु के नाम का आशीर्वाद दो। அதுபோல வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் சோதரிப்போம். जो काम में है वो बच्चे के लिए जो बिजनेस கையின் करते हैं பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக उनका हाथों का प्रयास को आशीष இயேசுவின் நாமத்தில் சபையை ஆசீர்வதிக்கிறோம் यीशु ஆண்டவரே. मसीह के नाम से कलीसिया बनकर आशीष करते हैं கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார்கள். प्रभु अनुग्रह से चलाइए குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. परिवार में शांति हो தனிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே துணையா இருந்து வழி நடத்துவீராக. प्रभु शांति देकर प्रभु चलाइए ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. हर एक जरूरत को प्रभु விசேஷமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை இப்படி கர்த்தர் தருகிறோம். विशेष तौर पर सेवा करने वाले बच्चे आपके हाथ கரம் ஆளுகை செய்வதாக, आपका हाथ उनका நடத்துவதாக, आप चलाइए எல்லா பாதுகாப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் सुरक्षा उनको होने दो இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல यीशु பிதாவே. के नाम से आशीर्वाद का अच्छे पिता ஆமென். आमेन इधर अपने मुंह से करेंगे बेनती हे मेरा मन नाम क्या होगा धन्य का जो कुछ तुझे है उसका पवित्र नाम को धन्य का हे मेरा मन क्या होगा धन्य का उसने किया किसी उपकार को ना भूलना आमेन. एन आत्मावे கர்த்தரை स्तोत्रे एन बुलुल्लमे परिशुद्ध नामते स्तोत्रे एन आत्मावे कर्तरे स्तोत्रे कर्तर செய்த சகர் பார் மறவாதே ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியனும் ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலம் நம் குடும்பத்தை ஒவ்வொருடனும் நம் சபை மக்கள் ஒவ்வொருடனும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர், பரலோகம் சென்றிடுவார் பரலோக ராஜனாவன். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர், பரலோகம் சென்றிடுவார் பரலோக ராஜனாவன். துதியும் கனமும் மகிம் செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிம் செலுத்தி பாடிக்கொண்டாடு. மண்ணிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. வானிலும் பூமியிலும் உயர்ந்த நாமரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கியே ஓடுதே, வல்லமை உள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிழும் செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிழும் செலுத்தி பாடிக்கொண்டாடு. கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஆமென். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, ஆமென். பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுங்க. एक दूसरे को बताए तो